வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ். என் பேர் விஜய்கிரண். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு புக்கு பார்க்க போகிறோம். அந்த புக்கு பேர் வந்து ரிச் டேட் புவர் டேட். இது எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசகி, ஷெரான் லெஸ்டர். இல்லை, ராபர்ட் கியோசகிங்கிறவர் ரொம்ப சூப்பரான ஒரு டீச்சர். அவர் ஃபினான்ஸ் பற்றி டீச் பண்ணுறாரு. இந்த புக்கில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ரிச் பீப்புள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தராங்க மணியை பற்றி. அதாவது புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் மணியை பற்றி அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தராதது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஹாலிவுட்டில் வில் ஸ்மித்ங்கிற ஆக்டரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட கிட்ஸுக்கும் அவருக்குமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகுறதுக்கு இந்த புக்கரை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். இதை வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. எனி ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் அட்வைசரை பார்த்து டெசிஷன்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசகிங்கிற புக்கு வந்து நம்பர் 1 பர்சனல் ஃபினான்ஸ் புக் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லப்படுது. நம்பர் 1 சூப்பர் புக் ஃபார் ஃபினான்ஸ் இந்த புக்கு தான். இதில் சில மைண்ட் செட்டும் சில பிலீஃப்ஸும் நம்ம பேச போகிறோம். அதாவது ரிச் பீப்புள் வந்து என்ன மைண்ட் செட்டும் என்ன பிலீஃப்ஸும் வச்சுருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஆஃப் பீப்புள் ஹூ பிகம் வெல்தி. ஓகேயா? ஸோ இதில் நீங்கள் டைட்டிலில் பார்த்தாலே, புக்கு பேரை பார்த்தாலே ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புவர் டேடுங்கிறது யாருன்னா ராபர்ட் கியோசகி தான் ஆத்தரு. அந்த ஆத்தரோட ஒரிஜினல் டேட், அவரை பெத்த அப்பா. இதில் ரிச் டேட்னு சொல்லப்படுறது வந்து ராபர்ட்டோட ஃபினான்ஷியல் மென்டார். ஃபினான்ஸும் மணியை பற்றியும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு நல்ல மனுஷன் தான் அந்த ரிச் டேட். ஓகே, இதில் என்ன சொல்கிறாரு ராபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பாவான புவர் டேட் வந்து ஒரு ஜீனியஸாம், நல்லா படிப்பாராம், ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறாரு. ஆனால் அவரோட ரிச் டேட் வந்து 8th கிரேடையே ஃபினிஷ் பண்ணாத ஒரு ஆள், ஸ்கூல்லேயே ட்ராப் அவுட் ஆகிட்டு நின்னவர். அவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது அவரோட ரிச் டேடு. ஆனால் பணம் நிறைய வச்சிருக்காரு. அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்க. அதில் இப்போ இந்த ரிச் டேடுக்கும் புவர் டேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் தான். அதே மாதிரி ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல், அதாவது மணி பற்றின எஜுகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரேரா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த மணியை பற்றின எஜுகேஷனை வந்து ஸ்கூல்ல யாரும் சொல்லி தர்றது கிடையாது அப்படின்னு ராபர்ட் வந்து அழுத்தமா சொல்றாரு. ஸ்கூல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் டெவலப் பண்ணுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை, தொழில்நுட்பம், ப்ரொஃபஷனுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணுதே தவிர வேற எதுக்கும் ரெடி பண்ணலை அப்படின்னு ஸ்கூல்ஸை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரெகுலர் பீப்புள் இருக்காங்களா, அதாவது இந்த புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் ரெகுலராக நார்மலாக இருக்காங்கல்ல, அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அது எப்படி செலவு பண்ணணுங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு ராபர்ட். ஸோ ராபர்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், இது ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் பணத்துக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரிச் பீப்புள் வந்து ரிச் பீப்புளோட பணமே அவங்களுக்காக வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறேன், ஸோ நான் மறக்காமல் இருப்பீங்க. ஸோ ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, போத் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஒர்க் ஃபார் தேர் மணி, வேரஸ் ரிச் பீப்புள் ஹாவ் தேர் மணி ஒர்க் ஃபார் தெம். சூப்பரான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த நான் ரிச் இருக்காங்க பாருங்க, நான் ரிச், அதாவது புவர் அண்ட் மிடில் கிளாஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்களாம், நல்ல மார்க் எடுப்பாங்களாம், நல்ல ரேங்க் எடுப்பாங்களாம், ஒரு சேஃபான ஜாப் வாங்குவாங்களாம், அதில் சேஃபான பெனிஃபிட்ஸும் இருக்குமா. இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் நார்மலான மைண்ட் செட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாண்டி நம்ம போகணும்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த புவர் கிளாஸும் மிடில் கிளாஸும் இப்படி ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கான். அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கான். என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, பணம் பணம் அதாவது என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, அது இங்கிலீஷில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். தே ஆர் ஃபியர்ஃபுல் ஆஃப் பீயிங் வித்தவுட் மணி. பணம் இல்லாமல் இருந்துருவோமோங்கிற பயத்தில் தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, ஒரு சேஃபான வேலைக்கு போகிறதா நினைக்கிறாங்க, ஒரு சேஃபான பெனிஃபிட் இருக்கிறதா நினைக்கிறாங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் இல்லாமல் இருந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால தான் இது நடக்குது அப்படின்னு சூப்பராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பாதிச்ச பணத்தை உடனே அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, டிசையர் டு கெட் பே செக், டிசையர் டு கெட் பே செக், அது சம்பளம் வாங்குறோம்ல அதுக்கான ஆசை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டப்பட்டு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது முக்காவாசி செலவு வந்து நார்மலான செலவு தான் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வந்து ராபர்ட் வந்து சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒரு ரேட் ரேஸ் ஒரு தேவையில்லாத ரேஸ்ல வந்து மாட்டிக்கிறது மூலமா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கிளியரான வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ்ல புரிய வைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டிங் யுவர் டைம் இன்டு கிரியேட்டிங் அசெட்ஸ் தட் ஜெனரேட் மணி இஸ் ஃபார் சேஃபர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க நல்லா படிச்சு சேஃபான வேலை நினைக்கிறீங்க, சேஃபான பெனிஃபிட்ஸ் நினைக்கிறீங்க, ஆனா அது சேஃப் கிடையாது. அதை விட சேஃபான ஒரு ரூட் என்னன்னா, உங்க நேரத்தை சரியா பயன்படுத்தி சொத்துகள், உங்களுக்கு தோன்ற வருவாய், அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, சொத்துக்களை வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சொத்துங்கிறது அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அசெட்ஸ். ஓகேயா? அந்த அசெட்ஸ் வந்து பணத்தை ஜெனரேட் பண்ணும். ஓகேயா? இதை பண்ணாதான் உங்களுக்கு அது சேஃபான ரூட் அப்படின்னு இவர் வந்து சூப்பரா சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளை நாமே மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் ப்ராப்ளம், மற்றவங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நிறைய கத்துக்கோங்க, புத்திசாலித்தனமா மாறுங்க, வைசரா மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து லேர்னிங் தேவைப்படும். இந்த லேர்னிங்க்கு வந்து எனர்ஜி தேவைப்படும், பேஷன் தேவைப்படும், டிசையர் தேவைப்படும், ஒரு ஆர்வம் தேவைப்படும், ஒரு ஆசை தேவைப்படும், அதே மாதிரி நம்பிக்கையும் வேணுங்கிறது என்னோட பாயிண்ட். ஃபெய்த் வேணும். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, பேஷனுங்கிறது லவ் பிளஸ் பாசிட்டிவான ஒரு கோவம், ஆங்கர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு மூணாவது முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் புரிய வைக்கிறேன். ஆல்வேஸ் பி டைரக்டட் பை பேஷன் ரேதர் தேன் ஃபியர். இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போவுமே பேஷனை நோக்கி தான் போகணும், பயத்தை மட்டுமே வச்சு நகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் வந்து பேஷனை வச்சு மோட்டிவேட் ஆகணுமே தவிர பயத்தினால எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறாரு. நம்மோட வளர்ச்சி வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கணும், பயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சூப்பராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, வெல்த், பணக்காரங்க, பணம், வெல்த் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் சர்வைவ் ஆவீங்க இப்போ நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு. இதுதான் உண்மையான வெல்த் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கவுண்டிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் த ரிச் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த அக்கவுண்டிங்கில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேயா, அந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட் அண்ட் லையபிலிட்டி. அதாவது நம்ம வந்து ஒன்று புரிஞ்சிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் எது சொத்து எது வீண் செலவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். இதைத்தான் அசெட்னு சொல்கிறாங்க, சொத்து, லையபிலிட்டி வீண் செலவு, செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிச் பீப்புள் வந்து சொத்துக்களை சேர்ப்பாங்களாம், வரவுகளை சேர்ப்பாங்களாம். புவர் பீப்புள் வந்து செலவுகளை சேர்ப்பாங்களாம். ஓகேயா? இப்போ அசெட்னா என்ன, ஒரு சொத்துங்கிறது என்ன அப்படின்னு அவர் டிஃபைன் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் உங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை போடுதோ அது எல்லாமே சொத்து, அசெட். இப்போ லையபிலிட்டி, செலவு, வீண் செலவு இல்ல செலவு அப்படின்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, எதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியில எடுத்து செலவு பண்ண வைக்கிதோ அது எல்லாமே லையபிலிட்டி, செலவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நிறைய பேர் வந்து ஒரு வீடை வாங்குறாங்க, அசெட்டு சொத்து அப்படின்னு நினைச்சு வாங்குறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது, அதுல நிறைய செலவு இருக்கு, லையபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மார்ட்கேஜ் லோனோட பேமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேயா? இதை வந்து நம்ம இஎம்ஐ அப்படின்னு சொல்றோம், இஎம்ஐ. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், மணி ஸ்டக் இன் அ ஹவுஸ், அதாவது அந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு லம்பான லேக்ஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த வீட்டிலையே தேங்கி சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் செலவு, லையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, we must identify real assets. உண்மையான சொத்து எதுங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிச் பீப்புள், பணக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லீகலாக டாக்ஸஸை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, புவர் பீப்புளும் மிடில் கிளாஸும் தான் டாக்ஸே நிறைய பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்னு கேளுங்க, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். த புவர் and middle class are paying taxes and then spending. புரியுதா? Whereas the rich are spending money and then paying taxes. என்ன சொல்ல வராருன்னா, புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் முதல்ல டாக்ஸை கட்டுறாங்க. ஓகேயா? முதல்ல டாக்ஸை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் செலவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் அவங்கள பண்ண வைக்கிது. வேற பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பரேஷன்ஸும் பெரிய பெரிய பணக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, த ரிச் அவங்க பணத்தை நல்லா செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக டாக்ஸுங்கிற பேரில்
கொஞ்சமாவோ இல்லை கம்மியாவோ தான் பே பண்ணுறாங்க, சில பேர் அதை கூட பே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராபர்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன் இந்த புவர் மிடில் கிளாஸுக்கும் அதே மாதிரி அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த ரிச்சுக்கும் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பற்றின, மணி பற்றின, பணம் பற்றின எஜுகேஷன் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்லையும் மற்ற ஈஸியான மெத்தட்ஸ்லையும் புவர் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சொல்லித்தரப்படலை அப்படின்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அதனால தான் ரிச்சாகவே இருக்காங்க, அதனால தான் ரிச்சாகவே இருக்கிறாங்க. பூரும் மிடில் கிளாஸும் பூராவும் மிடில் கிளாஸாகவுமே இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீடியோ எண்டுக்கு நெருங்கிட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உடனே ஒரு லைக்கை போட்டு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் குரூப்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் இப்போ உடனே இல்லை முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், எங்களை அடுத்தடுத்த நல்ல வீடியோஸை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்ன டவுட்ஸோ இல்லை என்ன வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வாசிப்பேன். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் சேனலுக்கு. ஓகேயா? இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, ராபர்ட்டோட 4 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர், அதாவது பணத்தை பற்றின எஜுகேஷனுக்கு தேவையான 4 ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங். அதாவது நம்மளால் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து படிக்க தெரியணும், அதை புரிஞ்சிக்க தெரியணும் அப்படின்னு அவர் அழகாக சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து இன்வெஸ்டிங். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த சயின்ஸ் ஆஃப் மணி மேக்கிங் மணி, பணத்தை பெருக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட்டிவாக இருக்கணும், கம்பைன்டு வித் சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சில ஃபார்முலாஸும் இருக்குது, அதையும் நம்ம கற்றுக்கணும். பேசிக்காக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இவர் சொல்ல வராரு. எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மூணாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ். இவர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, சில்வர் மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு கடை, ஒரு எல்லா மார்க்கெட்டு, வாங்கி விற்கிற எல்லா மார்க்கெட்டையும் தான் இவர் சொல்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, த சயின்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது ஒரு பொருளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஒரு பொருள் எவ்வளோ உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணப்படுது, இந்த சயின்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து இவர் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நாலாவது பாயிண்ட் வந்து லா, சட்டம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டாக்ஸஸ், அதாவது வரி இருக்கு இல்லையா, டாக்ஸை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும். அதே மாதிரி சட்ட பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். அவாய்டிங் லா சூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் பணத்தை பற்றியும் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றியும் பணம் எப்படி சேர்க்கலாங்கிறத பற்றியும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. நிறைய முக்கியமான டிஃப்ரெண்ட்டான பணம் பற்றின ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றின சில முக்கியமான வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம், உடனே போட போகிறோம். ஸோ ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை. ஸோ அப்டேட்டடாக இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என் பேர் விஜய் கிரண். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடிய விரைவில் உங்களை அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே எக்ஸசைசிங். அதாவது இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்க. அதாவது நல்லா வாக்கிங் பண்ணாலே நிறைய நோயிலிருந்து விடுபட்டுறலாம். ஸோ ஸ்டார்ட் எக்ஸசைசிங்.
இதை சொல்லி இந்த வீடியோவை சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ, ஸ்டே ஹாப்பி, பாய்.